இப்போ அந்த பெரிய பப்பாளி மரம் மேஜிக் காட்ட ஆரம்பிச்சுது. அந்த பெரிய பப்பாளி மரம் இப்போ திடீர்னு நிலா மாதிரி ஜொலிக்க ஆரம்பிச்சுது. அந்த அதிசயத்தை பார்த்து வேட்டைக்காரன் ரொம்ப ஆச்சரியப்பட்டான். அப்போ பெரிய பப்பாளி மரம் ஒரு அம்மனோட குரல்ல பேசிச்சு. ஹிமான்ஷு, நான் சரஸ்வதி தேவி. உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லதான் நான் வந்திருக்கேன். அதை கேட்டதுமே அவன் கையெடுத்து கும்பிட்டு சந்தோஷமா சொன்னான். ஓ மாதா, அம்மா, கடைசியா என்னோட கஷ்டத்தை நீங்க கேட்டுட்டீங்க. நீங்க என்னோட பேச்சை கேட்கணும் தான் நான் கிளிய பலி கொடுக்க போனேன். அத நீங்க வாங்கிருக்கணும். முட்டாள், அந்த பாவத்திலிருந்து தான் நான் உன்னை தடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். எந்த மந்திரவாதி உனக்கு அந்த வழியை சொல்லி கொடுத்தானோ அவன் பொய் மந்திரவாதி, கிளி இல்ல. எந்த ஒரு விலங்கையும் எனக்கு பலி கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு எப்படி நன்மைகளை செய்ய முடியும்? சரி அம்மா, நீங்க சொல்லுங்க, உங்களை குளிர வைக்கிறதுக்கு என்ன பண்றது?